ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் 1 டோர் எஸ்கேப் வித் நோ டச் சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ இதான் என்னோட போட லூசு பையில ஒன்னாலும் தப்பிக்க முடியாது. மக்களே ரொம்ப பேசுகிறான். ஓகே வாங்க, நம்ம டே 1 ஆரம்பிச்சிருச்சு. இந்த டேக்குள்ளேயே நம்ம இந்த எஸ்கேப் முடிக்கலன்னா இந்த சேலஞ்சு அவ்வளோதான். நோ டச் சேலஞ்சுனா ஒரு தடவை கூட சாவாமல் இருக்கணும். ஆனால் நம்ம கிரானியை சாவடிப்போம். கிளவி எங்கே இருக்கிற கிளவி இப்போதைக்கு இல்லை போல இருக்கு. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா கிளவியை கூப்பிட்டு பார்ப்போம். ஓய் கிளவி எங்கே இருந்தாலும் வா. கிளவி காது கேட்கல. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு பண்ணால் கிளவிக்கு நல்லா காது கேட்டுருது. இதுக்குள்ளே வாட்டர் மெலன் இருக்குது. வாட்டர் மெலன் வச்சு என்ன பண்ணலாம்? இதுக்குள்ளே வாட்டர் மெலன் தானே இது, இங்கே என்ன மெலன்னு போட்டிருக்கு. சரி அதை விடுங்க. இதை நம்ம போய் அந்த இடத்துல வெட்டி பார்த்தோன்னா இதுக்குள்ளே ஏதாவது சின்ன பொருளாக தான் இருக்கும். ஸ்பார்க் ப்ளக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை கூட அதுதான் கொடுத்தாங்க. ஓகே வெட்டி பார்ப்போம். 3, 2, 1 போடுங்க மக்களே. நமக்கு வந்து மாஸ்டர் கீ தான் கிடச்சிருக்கு. மாஸ்டர் கீ தான் இந்த எஸ்கேப்புக்கு முக்கியமான பொருள். இந்த எஸ்கேப்புக்கு மொத்தம் 4 பொருள் தேவைப்படுது. ஹேமரு, கட்டிங் பில்லரு, இல்லைனா செயின் கட்ரு, அதுக்கப்புறம் மாஸ்டர் கீ, அதுக்கப்புறம் பேட்லாக்கி. இது 4த்துல ஃபஸ்ட்டு முக்கியமான பொருளே கிடச்சிருச்சு. ஓகே நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு டோரு கட்ட போட்டுடலாம். ஓகே கிளவி வேறு என்ன போட்டு தர. சரி கிளவி முதல்ல போட்டு தரையிடலாம். கீழே போயிட்டு கார் பேட்ரி தேவையில்லை. இந்த இடத்துல சேஃபாக போகணும், இல்லைன்னா கிளவி வந்து அப்படியே அடிச்சிடும். ஓகே இங்கே வந்து மாஸ்டர் கீ போட்டுடலாம். போய் உக்காந்திக்கலாங்க. காருக்குள்ளே உட்காந்திக்கணும், அப்போ தான் சேஃபாக இருக்கும். போய் கிளவி எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வா. ஏன்னா இருன நான் வந்து அவனை அடிக்கிறேன். எங்களை அவனை காணும். உள்ளதான் இருப்பான். உள்ள போய் பார்ப்போம். இறங்கிடலாம். இதை லாக் பண்ணிட்டு இது ஒரு இப்போன்னு பார்த்து மெசேஜ் வருது. ஓகே ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதுக்குள்ளே கன்பாட் அன்னைக்கு கிடச்சிட்டு இப்போ கன்பாட்டே இல்லை. சரி ஓய் கிளவி ஏர்ல அடுத்த தடவை உன்னை வச்சுக்கிறேன். அடுத்த தடவையா? அடுத்த தடவை நீ இதுக்குள்ளே தான் மாட்டிப்ப. நீ நான் ஓட்டு சேலஞ்சில் வந்துருக்கிறேன். ஜேர்னியோட தொல்லை 2 நிமிஷத்துக்குள்ளேன்னு மெசேஜ் வந்துருக்கு. சரி இதை இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு 3 பொருள் தேவைப்படுது. இந்த கிச்சனில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கிழிஞ்ச போன ஃபோட்டோ ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே எதுவும் இருக்காது. ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே எதுவும் இருக்காது. தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா கிராணி வீட்டில் பஞ்சம். கிராணி ஒரு பேயின்றதுனால எதுவும் சாப்பிடாது. நிறைய பிரச்சனை இருக்குது கிராணிக்கு. இதுக்குள்ளே புக்கு இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஏஞ்சலின் நட்டை வச்சோன்னா ஏஞ்சலின் எந்திரிச்சு நமக்கு வந்து ஒரு கீ கொடுப்பா. அந்த கீ பேர் என்னன்னா ஸ்பெஷல் கீ இல்லை ஸ்பைடர் கீ. ஓகே வந்தாச்சு. இதை வச்சிடலாம். இது பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓடுற. ஓகே நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போவோம்னா மேலே போய் பார்ப்போம். மேலே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை. என்ன பார்த்தாச்சு, காகுவீல் தான் இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக காகுவீலும் ப்ளே ஹவுஸ்கையும் 2 காகுவீலு ப்ளே ஹவுஸ்க்கு கன்ஃபார்மாக தேவைப்படும். ஏய் கிளவி நீ என்ன ஊந்துட்டு வர? சரி வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை. இங்கே வந்து வெப்பன் இது இருக்குது. வெப்பன் கீ கிடச்சா நல்லா தான் இருக்கும். இங்கே எதுவும் இல்லை. நான் ஒரு வின் சாண்டில் இருக்குது, அது தேவைப்படும். இப்போ எடுத்துகிட்டு போகலாம். டெடி பேர் தொட்டால் அவ்வளோதான். கிராணி எந்திரிச்சு வந்துடுவாங்க. எந்திரிச்சுலாம் வராது, அது அப்படியே வந்துடும். இப்போ அப்படியே இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே ரிமோட் கண்ட்ரோலில் அதிகமாக பெப்பர் தான் இருக்கும். அதாவது பெப்பர் ஸ்ப்ரே. ஓகே இது காக்காட ரஷ்டி பேட்ல கீழே எதுவும் இருக்காது. தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு நமக்கு வந்து வெப்பன் வேணும். வெப்பனை வச்சு அந்த இடத்த சுற்றா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே இது இங்கே அப்போ தான் கிராணி இங்கே வரும். ஓகே சத்தத்தை போட்டாச்சு. நாங்கள் போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம். சரி அது வரதுக்கு முன்னாடி நம்ம அதை போட்டே தள்ளிடலாம். இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம போயிடலாம். இங்கே யாரும் இல்லை. இந்த பக்கம் வேணாம். இந்த பக்கம் போனால் இடம் கம்மியாக இருக்கிறதுனால ஓட முடியாது. அன்றைக்கி அப்படி தான் ஓட நான் ட்ரை பண்ணி கீழே உழவில் கிராணி போட்டு தள்ளிடுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம சத்தத்தை போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே போட்டாச்சு. நம்ம அந்த காருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே ஒளிஞ்சாச்சு. ஏய் கிளவி சீக்கிரமா உனக்கு பொறி வச்சுருக்கிறேன். போன தடவை தப்பிச்சிட்டேன். இந்த தடவை பாருங்க மண்டையை உடைக்கிறவனால இன்னைக்கு என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியாதா? இப்போ பாரு உன்னை லாக் பண்ணிட்டேன். உன்னால தான் இனிமேல் தப்பிக்க முடியாது. இந்த கேஸ் பேர் லாஃபிங் கேஸ். நீ சிரிச்சு செத்து போயிடுவேன். ஓகே நம்ம இப்போ மேலே போவோம். மேலே போகிறதில்ல. அதாவது இந்த இது கிணத்துல போய் கிணத்துல கிராணியோட தொல்லை 2 நிமிஷத்துக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஓகே
இப்போ நம்ம வந்து இதை சுற்ற ஆரம்பிப்போம். இன்ஜின் பாட்டு இது இன்ஜின் பாட்டு மாதிரியே இல்லை. இதை போய் இன்ஜின் பாட்டுன்றாங்க. இன்ஜின் பாட்டு எனக்கு தேவையில்லை, இன்ஜின் பாட்டு கொடுக்குறாங்க. அது இன்ஜின் அது போய் இன்ஜின்றீங்களாடா. சரி விடுங்க. சரி இப்போ நம்ம சீவருக்கு போகலாமா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அங்கே இந்த ஸ்பெஷல் கீ இருக்குல்ல, ஸ்பெஷலை போய் திறந்து விட்றலாம். ஏன்னா வந்து வேறு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில, அதனால தான் ஸ்பெஷலை திறந்து விட்றலான்றேன். ஆனால் கார் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லாமே என் கண்ணில் பட்டுருச்சு, பேட்லாக்கி தவிர. கார் எஸ்கேப்பாக பண்ணிடலாமா? ஆனால் முடிவை மாற்றக்கூடாதுன்றதுக்காகவே நான் டோர் எஸ்கேப் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஓகே வாங்க கீழே போயிடலாம். கீழே அப்பாடா வந்தாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இது எங்கே போட்டு வச்சுருக்குது பாரு. சரி எப்படியோ எடுத்தாச்சு. ரத்தமாக இருக்குது. கிராணிக்கு பைல்ஸு போல இருக்குது. சரி விடுங்க. இப்போ இங்கே சத்தத்தை போட வேணாம் விடுங்க. சத்தத்தை போட்டிருக்கலாம். இங்கே வெப்பன் கீயே போடுங்க மக்களே. வெப்பன் கீயே கிடச்சிருச்சு. இனிமேல் இந்த ரூமே நமக்கு தேவையில்லை. வாங்க வெப்பனை திறந்து விட்டுறலாம். இப்போ கிளவியை கூப்பிடுவோம் வெப்பனை எடுத்துகிட்டு. கிளவி எங்கே இருந்தாலும் வா, நான் இப்போ வெப்பனோடு இருக்கிறேன், உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. ஓகே வாங்க போகலாம். போடு, கிளவி வந்துருச்சு. எங்க அவனை ஆளுக்கணும்? பின்னாடி இருந்து குத்திட்டியாடா? பின்னாடி இருந்து குத்திட்டேனா? நீ தான் திரும்பிட்டு இருக்கிற ஒழுங்காக பார்க்காம. கிராணியோட தொல்லை 2 நிமிஷத்துக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஓகே நம்ம லோட் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம மேலே இருக்கிறத அதை சுடணும், கரெக்டாக சுடணும். கரெக்டாக அந்த பொட்டியிலே சுட்டினா அது 2மே கீழே வந்துடும். கரெக்டாக பொட்டியில். அடடா ஏங்க இது கேமரோட சதிங்க, டெவலப்பரோட சதி. கரெக்டாக அதில் போட்டால் அது போய் இப்படியாவது. சரி ஏதாச்சும் விழுந்துடணும் கரெக்டாக. அப்பாடா விழுந்துருச்சு. ஓகே நம்ம மறுபடியும் இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல நம்ம சுட வேண்டியது இருக்குது. அந்த இடத்துலையும் சுற்றிட்டு வந்துடலாம். இப்படி போவேணாம், இப்படி போவேணாம், அப்படி போகலாம். ஓகே கீழே இறங்கு. வந்தாச்சு இந்த இடத்துக்கு. இந்த இடம் சாக்கடையாக இருக்கும் ஒரே. ஓகே கரெக்டாக மேலே வச்சு அப்படியே அந்த ரெட் கலர் பார்த்து சுட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். மேலே வச்சு சுட்டிங்கன்னா கரெக்டாக நடுவுலையே போய் விழுங்கும். இங்கே மீட் இருக்குது, கறி சாப்பிட்லாம். ஆனால் அது கெட்டு போச்சு. அது அந்த ஸ்பைடருக்கு தான் போடணும். இந்த ஸ்பைடருக்கு போட்டுக்கலாம் அப்புறமா. இப்போ வந்து இந்த ட்ராப் எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்போம். கிராணியை கூப்பிட்டு அழகாக மாட்டி வச்சிடலாம். ஓகே இங்கே ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. 2 வெப்பன் தயாராக இருக்குது. கிளவி வந்துட்டியா? சுட்டு முடியாடா. அடுத்த தடவை உனக்கொள்ள முட மாட்டேன். கிராணியோட தொலை 2 நிமிஷத்துக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் கிளவி வந்து நான் இப்படி அதை அது ஃப்ரீஸாக எத்தனை பிரச்சனை பாவம். அடுத்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை மிஸ் ஆகாது. பல்லு பாருங்க, கிராணி 10 வருஷத்துக்கு பல்லு வளர்க்கல போல இருக்குது. வெத்தலை பார்க்க போடும் போல இருக்குது கிராணி. அதனால தான் பல்லெல்லாம் சிவப்பாக இருக்குது. ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல திறக்க வேண்டியது இருக்குது. இங்கே திறந்துக்கலாம். சேஃப் கீ இருக்குது. சேஃபில் என்ன இருக்கும்? மோஸ்ட்டாக தேவைப்படுறதா இருக்கும். ஓகே போடு. செயின் கட்டர் கிடச்சிருச்சு மக்களே. செயின் கட்டர் வச்சு நம்ம இங்கே ஒரு கட்டு. இது செயின் கட்டர் தான் ஆக்சுவலி. கீழே சீவரில் கட் பண்ண வேண்டியது. இங்கே கட் பண்ணால் கட் ஆகுதேன்னு கட் பண்ணுறேன். ஓகே இது இங்கே போட்டுடலாம். இப்போ நம்ம போய் ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துகிட்டு போயிட்டு, சரி ஸ்பெஷல் கீ இல்லை ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே சீவர்கிட்ட போட்டு வந்துடலாம். இப்போ கிளவியை ஒரு தடவை போட்டு தரல. எங்கே அந்த இதை காணும்? ஊசி இங்கே இருக்கா? எடுத்தாச்சு. கிளவி எங்கே இருந்தாலும் வா. நம்ம கூப்பிடும் போது தான் கிளவி வராது. ஏன்னா நம்மக்கிட்ட கன்று இருக்குன்ற உஷாரான கிளவிக்கு என்ன பேர் வைக்கலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ நம்ம கிளவி வராது போல் இருக்குது. ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே போட்டு நம்ம கீழே போகலாம். கீழே போகிறத நினச்சாலே பயமாக இருக்கே. இதையாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு தொல்லை இல்லை. ஐயோ என்னோட கிளவி இப்போன்னு வந்துருச்சு. நான் வரேன். இப்போ பாரு என்கிட்ட இங்கே தான் கன்று இருக்குது. நீ வரத்துக்குள்ளே நான் அதை எடுத்து லோட் பண்ணுறான்னு பாரு. ஐயோ என்னோட கீழே மாட்டிக்கிச்சு. வா 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 பொறுமையாக வா. ஓப்பன் பண்ணியாச்சு. கிளவி அப்பாடா போட்டாச்சு. கிளவி அப்படியே கையை எடுத்து விரிச்சிட்டு பறந்துருச்சு. ஓகே பை கிளவி. நான் கீழே போகிறேன். ஓகே அதுக்கு முன்னாடி கிளவிக்கு 2 அடியை போட்டு விட்றலாமா? சொட்ட மண்டை அழகாக இருக்குது. கேவலமாக இருக்குது. வெள்ளை முடி கருப்பு முடி மண்டையே கருப்பாக இருக்குது. என்னடா அது மண்டை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கிளவிக்கு. ஓகே இது வேறு சோதிக்குது. எடுக்கவே முடியல. ஓகே கரெக்டாக அது மண்டையிலே அடிக்கணும். டொமில் அவ்வளோதான். இதுக்கு மேலே அடித்தா அவன் கிளவி எந்திரிக்க முடியாது. என்னடா கிளவி மறைஞ்சு போகுது. இப்படி தான் கிளவி 2 நிமிஷத்துக்கு இருக்கா எந்திரிச்சு வருதா? சரி நம்ம சீக்கிரமாக சீவருக்கு போய் சீவரை திறந்து விட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அங்கே போகணும். கீழே போகிறதுன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. சரி கால் வேறு உடையுது. போகும்போதே கால் உடையுது. இதுக்கு மேலே என்னென்ன ஆக போதோ தெரியல.
சரி பார்த்து பார்த்து பொறுமை சாமி பொறுமை. அழகாக இறங்கியாச்சு. ஓகே, இங்கே கன்பாட் இருக்குது, கன்பாட் தேவையில்ல. கரெக்டாக என்னடா அது போச்சு. சரி பரவாயில்ல. ஓ லெஃப்ட் ரைட் நம்ம லெஃப்ட்டு போவோம். ஸ்ட்ரைட்டாக போ. பார்த்துட்டேன். ஓகே, அது லெஃப்ட் பக்கத்தில் நின்றுட்டு இருக்குது. ஓகே, நம்ம வந்தாச்சு. இங்கே அப்பாடா வந்தாச்சு. இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டணும். 1 ஐயோ இது என்ன கழட்ட முடியல. 1 2 3 4 நாளைக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் காகுவீல். ஓகே பரவாயில்ல, காகுவீல் கிடச்சிருக்கு. இது பரவாயில்ல. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலாம். அங்கே போட்டுடலாம். போட்டு சீக்கிரம் போடுறோம். இப்போ நம்ம சீக்கிரம் அந்த லிஃப்ட்டில் போய் அம்மா லிஃப்ட்டில் ஒன்றாண்டா நம்பர் தெரியல எனக்கு. ஐயோ கிளவி இல்லை. சீக்கிரம் ஏறு. லாக் ஆன். ஓகே ஆன் பண்ணுறா. ஓகே ஆன் ஆயிடுச்சு. இப்போ மேலே இப்போ 1 2 எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம வந்திருக்கிறது கிராணி 1. இப்போ 1 தான் இருக்கும். 1 1 2 மண்டை குழம்புதே. 2 1 தான் இருக்கும். போடு மக்களே, நமக்கு கட்டிங் பிளேயர் கிடச்சிருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அதான் செயின் கட்டரை வச்சு ஓப்பன் பண்ணுறேனே. இந்த கட்டிங் பிளேயர் எனக்கு வேஸ்ட்டு தான். சரி இருந்தாலும் கிடச்சிருக்கு, பரவாயில்ல விடுங்க. இப்போ அந்த கிளவி வேறு எங்கன்னு தெரில. ஒய் கிளவிக்கு காது கூட கேட்காது, இதுக்கு கண்ணு நல்லா தெரியும். பார்த்துட்டேன். கால் அந்த பக்கம் பார்த்துட்டேன். இப்போ இது கன்ஃபார்மாக அங்கே தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்ப்போம் இருக்கான்னு. இந்த பக்கம் இல்லை பார்த்தாச்சு. ஓகே இங்கே போய் நிற்போம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம இப்படி பூந்து ஓடிடுவோம். அதுதான் நம்ம பிளான். ஓகே, நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்துடலாம். ஓகே வா. கிளவி வேறு வரவே மாட்டேருந்து. ஸோ நோடு சேலஞ்ச் வேறு. டெத் ஆகிட்டேன்னா அவ்வளோதான். சீக்கிரம் வா. பார்த்துட்டேன். நீ என்ன பார்த்துட்டியா? ஐயோ பார்த்துருச்சு. ஓடு. உட்காருங்க. ஓகே வந்துருச்சு. பொறுமை. அவ்வளோதான். ஓடு. ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட்டு ரைட்டு கீழே கும்மி உள்ளே போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான காக்வீல் கிடச்சிருச்சு. 2 காக்வீலுமே கிடச்சிருச்சு. இன்னும் பிளேயர்ஸ் கீ. அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் கீ கிடச்சிருச்சுன்னா நம்ம எப்படியாவது இதை எடுத்துடலாம். இந்த பேர்லாக்கி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி சத்தத்தை போட்டு கிராணியை போட்டு தள்ளிடலாம். கிராணி எந்திரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராணி இங்கே வந்தாலே கிராணியை பார்த்தா சடுப்பாக இருக்குது. கிராணி வந்துட்டியா? போன தடவை மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை நினைச்சதெல்லாம் போகுது. இந்த ரூம்குள்ளே நான் இப்போ 3ஆவதாக உன்னை சாத்தினேன். 3 தடவை உன்னை கன்னில் போட்டு தள்ளிட்டேன். அதாவது கன்று இல்லை, அந்த கிராஸ் போவில் போட்டு தள்ளிட்டேன். இதெல்லாம் 3 தடவை போட்டு தள்ளிட்டேன். சரி, இதை நம்ம எடுத்துகிட்டு போய் பிளே ஹவுஸ் கிட்ட போட்டு வைப்போம். அங்கே கடை. ஓகே, நம்ம அடுத்த இது அங்கே தான் பார்த்தேன். இதுக்கு அப்படி போய் அந்த ரூமில் தான் பார்த்தேன். இன்னொரு இதை இந்த மீட் அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன் சொல்கிறேன்னா அங்கே மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும். 1 நம்பர் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பார்த்துட்டேன், கரெக்டாக தான் எடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ இங்கே இதை போடணும். போட்டாச்சு. அப்படியேங்கப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம போயிடலாம். இங்கே என்ன இருக்குது? காக்காக்கு சோறு. அதுக்கு சோறு போட்டால் இது காக்காக்கு சோறு போட சொல்லுதா? இது தேவையே இல்லை எனக்கு. அதை நான் அப்படியே தூக்கி போட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே தானே கடைசியாக போட்டு போனோம். இப்போ கிளவி கூப்பிடுவோம். கிளவி ரெடியாக இருக்குது, வா ஒரு அடி வாங்கிட்டு போ. சத்தத்தை போட்டு நான் இங்கே வர வச்சிட்டேன். வா கிளவி, சொட்டை கிளவி. அப்பாடா வந்துருச்சு. அப்படியா? இந்தா வாங்கிக்கோ, வாயிலேயே வாங்கிக்கோ. இந்த தடவை தப்பிச்சுட்டு அடுத்த தடவை நீ தப்பிக்கவே மாட்டோடா. எங்களோட தைகள் எது காலெல்லாம் விழுந்துக்கிட்டு? காலெல்லாம் விழுவேன் நான், விடு. இன்னொரு அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? ஒதுக்கிறது நேரம் காலில் இருந்து வாயோட என் கால் சுத்தமாக தான் இருக்கு. வாயை பாரு, வாயிலே சொல்கிறேன். இந்தா வாங்கிக்கோ. முழுங்கிட்டியா? பின்னாடி விட்டுட்டியா? சரி விடுங்க. வாயிலேயே முழுங்கிருச்சது. இன்னொரு அடி வைப்போமா? பட் சரி வாங்க போகலாம். இனிமேல் தேவைப்படாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போய் அங்கே சீவரில் மறுபடியும் போட்டு சீவரில் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோவா அந்த சீவருக்கு எத்தனை தடவை தான் போகிறது?
கிளவி ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்காது. அந்த பொருள் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போகணுமா, இதுக்கு சோறு போட்டால் இதுக்கு சோறு போட சொல்லுமா. ச. ஓகே, இது வேறு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாதே. எங்கே? கால் பார்த்துட்டேன். அங்கே தான் இருக்குது. நம்ம சீக்கிரம் இப்படி போய் சடசடன்னு அந்த இடத்துல இது வைக்கிறது இருக்கும், அப்படியே வச்சிடலாம். ஓகே, வச்சாச்சு. ஓகே, வா சீக்கிரம். அங்கே பாரு, ஹேமர் இருக்குது. போடு மக்களே, ஹேமர் கிடச்சிருச்சு. ஓகே, நல்ல பொருள் தான், ஹேமர் கிடச்சிருக்கு. ஹேமர் நல்ல வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாமே கிடச்ச வாட்டி பார்த்துட்டாளா போச்சு. எவ்வளோ கொடுக்குறோம் கால் என்னம்மா இது வரைக்கும் வருது உனக்கு? வாங்கிக்கோ, சுற்றிலையே. இன்னும் போகவே மாட்டேருந்து. சுற்றில கூட பயமா உன்னை பார்த்தா. போயிடுச்சு. அப்படியே போயிடு. ரைட்டடு ஐயோ ரைட்டடு. அப்பாடா, ரைட் எடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் ரைட்டில் போயிடலாம். போடு மக்களே, நமக்கு பிளே ஹவுஸ் கை கிடச்சிருச்சு. அப்போ கன்ஃபார்ம் தான் பிளே ஹவுஸ்குள்ளே தான் இருக்கும் நமக்கு தேவையான பேட்லாக்கி. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது? ஓகே, இதில் ஒன்றும் இல்லை. சரி, நம்ம சீக்கிரம் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம தப்பிக்கிற வழியை பார்ப்போம். ஸோவா, இனிமேல் நம்ம இந்த சி வரைக்கே வர மாட்டோமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஓகே கும்மிடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ இந்த சீவரை நம்ம இனிமேல் வரமாட்டோம். எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நிறைய கிடச்சிருச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. ஓகே, ஹேமர் இருக்குது, ஹேமர் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஹேமரை வச்சு எல்லோரும் ஹேமரை வச்சு ஆணி தான் அடிப்பாங்க. இந்த ஹேமர் எடுத்தவொடனே எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, தார் மின்னல் சக்தி அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஹேமர் ஒரு வேஸ்ட் ஹேமர் மாதிரி இருக்குது. இந்த ஹேமரை வச்சு தான் நம்ம தப்பிக்க போகிறோன்னா இது எதுக்கு? கழுவி வா, பொறி வச்சாச்சு. போன தடவை மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாதுல. வரல ஒன்னு அடிக்கிறதுக்கு நான் வரல. எத்தனை தடவை மாட்டுற? இந்த முறை வேணா தப்பிச்சிருக்கலாம், அடுத்த தடவை கார் எஸ்கேப்புக்கு வரல. அப்போ பாரு, நான் உன்னை வச்சு இந்த வீடியோவில் தப்பிச்சிட்டான். இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. கிளவி, நான் அவ்வளோதான், தப்பிச்சேட்டேன். இங்கே பாரு, ஹேமர் எடுத்துட்டேன், அவ்வளோதான். இங்கே பாரு, பிளாங்கை இதை எடுத்துகிட்டு நம்ம பிளாங்கையும் கட்டிடுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது வேணாம். இன்னொரு காகுவில் அங்கே தான் இருக்குது, அதை வேறு எடுக்கணும். நான் அந்த பேர்ட் சைடை இங்கே தான் போட்டேன் எடுத்துகிட்டு வந்து. கன்பாட்டு ஏன்டா இப்போ கன்பாட்டு கொடுத்து நான் என்ன பண்ணுறது? எனக்கு கண்ணே தேவையில்ல, போட. ஓகே, நம்ம அங்கே எடுக்கணும், அந்த இடத்துல இருக்கிறது. ஓகே, போய் கட்டிங் பில்லர் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா செயின் கட்டுறது தான் முன்னாடியே கலைஞ்சி அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மா, கிளவி வீட்டில் எல்லாம் உடஞ்சி தாங்க கிடக்குது. ஓகே, எங்கே கட் பண்ணு, காகுவில் எடு. கிளவி நேரத்துக்கு எந்திரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம தைரியமாக போவோம். இக்கடா, கிளவியோட வீட்டில் எல்லாம் பறக்குது. நம்ம அவ்வளோ பவர் ஆகிட்டோமா? அந்த பக்கம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, இது எடு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, அங்கே இருக்கிற காகுவில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ப்ளே ஹவுஸ்குள்ளே வச்சு முதல்ல ப்ளே ஹவுஸ்க்கே ஓப்பன் பண்ணணும். இந்த பக்கம் இறங்கலாமா? ஐயோ, காடு உடஞ்சிருச்சு. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெல்லு மேலேயே ஒருத்தன் ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்கினா காலே உடையல. அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அப்படி அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இன்னொரு இதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளே ஹவுஸ்க்கே தான் இங்கே தான் இருக்கும். ஓகே, எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேப் பண்ண போகிறோம், அதுவும் நோ டச் சேலஞ்சோட. ஓகே, இப்போ ஆரம்பித்தாச்சு. ஓகே, காகுவில் ஃபஸ்ட்டு காகுவில் வச்சாச்சு. செகண்ட் காகுவில் இது நல்லா புதுசாக இருக்குது, வச்சாச்சு. என்னோட அது கை எங்கே? கிளவி கை தானா? கையில் நகமே விட்டது போலகுது. இதனால தான் போராண்டி வைக்கிது மூஞ்சிலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பேட்லாக்கையும் கிடச்சிருச்சு. சரி, நம்ம அப்படியே போவோம். கிளவி போயிடுச்சு. ஓகே, போகலாம். ஓகே, எங்கே கிளவி காணோம். ஓகே, அவ்வளோதான், நம்ம கிளம்ப போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி கிளவிக்கு டாட்டா சொல்லிட்டு போகலாமா? ஏய் கிளவி, நான் தப்பிக்க போகிறேன், பாய். எனது தப்பிக்க போறியோ? ஃபைனலி எஸ்கேப் காட் கம்ப்ளீட்டட். கிராணி சாப்டர் 1 டோர் எஸ்கேப் வித் நோ டச் சேலஞ்சோடு உங்களுக்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.